ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வெளியே வந்து பயங்கரமாக அழுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குற எல்லாரையுமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அந்த அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் மனசு வச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் நேற்றுலேருந்து ஆரம்பித்தாச்சு. நேற்று வந்து பிரஜன் வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபரியோட அம்மா வந்திருப்பாங்க. அப்புறம் வினோத்தோட மனைவி வந்திருப்பாங்க. காலையில் பார்த்திங்கன்னா கனியோட குழந்தைகள், அதாவது அவங்களுடைய மகள்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் பரது அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறதும், விக்ரம் அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறதும், நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிற காரணத்தினால இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மைண்டு ரொம்ப இதுவாகுது. அப்படியே மைக்கில் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அட்லீஸ்ட் என்னோடய டாக் வீடியோவாவது காட்டுங்க, என்னால் முடியல. ஏன்னா என்னோடய மைண்ட் அப்படியே கிளாட் ஆகிருக்குது. மற்ற ஃபேமிலி அப்பா அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னோடய டாகை மட்டும் சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் காமிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு மனசு திருப்தி ஆகிடுவேன். எனக்கு மற்றவங்க ஃபேமிலியோ இல்லை என்னோட அம்மா அப்பா யாராவது பார்த்தோன்னா எனக்கு பயந்து ஓடிடுவேன், நான் வெளியே ஓடிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. நீங்கள் ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடுற, ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரியா கூப்பிட்டு வந்துடுவா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல, வெளியே வராங்க. வந்துட்டு உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. அந்த நேரம் விஜய் பரவ இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. அவ்வளோ வருத்தத்துலேயும் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். சரி ஏதோ சொல்ல போகிறாங்க பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தோன்னே முதல்ல கண்ணை தொடச்சி அப்படியே கம்முன்னு உட்காந்தாங்க. சரிங்களா? உட்காந்துட்டு சொல்கிறாங்க, யார் முன்னாடி வேணால் அழலாம் அரோரா, ஆனால் அந்த சனிக்கிழமை மூஞ்சியில் மட்டும் அழக்கூடாதுன்னு. நானும் சனிக்கிழமை அப்படி பார்த்தா அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட்ஸில் போட்டுதாங்க. பேர் திவ்யாவும் இவங்களும் சேர்ந்து சனிக்கிழமைன்னு வச்சுருக்காங்க, பேர் சனின்னு வச்சுருக்காங்க. யார்? விஜய் பார்வதிக்கு. எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா உங்களுக்குலாம்? இந்த இப்போ உக்காஞ்சி அழுதுகிட்டு இவ்வளோ வேலைகள் பண்ணி நம்மளாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்கு இந்த அம்மா பேர் வந்து சனிக்கிழமை வச்சுருக்காங்க. யாருக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இவங்க இவ்வளோ தூரம் வந்ததுனால இவங்க ஃபுல்லாக வந்து இவங்களோட கேமால் தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. பாரு மேலே இருக்கிற ஹேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பொண்ணாவது இருக்கட்டும், அப்போ தான் இந்த விஜய் பார்வதி கலாய்க்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. என்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பார்க்கும்போது நான்களே ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது அரோரா உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்கேன்னு. அந்த அழுகும்போது கூட அந்த வன்மத்தை கக்குறாங்க பாருங்கள். யார் முன்னாடி வேணால் அழுதுடலாம் அரோரா, அந்த பொண்ணு சனிக்கிழமை முன்னாடி மட்டும் அழுதுறாதையா. இப்போ தான் போனாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா பொதன்னு கண்ணில் தண்ணி ஊற்றுது. அந்த ஒரு அழுகிறத கூட அவங்களோட அந்த வெஞ்சன்ஸை காமிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா தாங்க முடியாமல் அழுவாங்க. அந்த தாங்க முடியாமல் அழறதை கூட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க போனோன்னு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு வந்தோம். செம்ம பயங்கரமானவங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட யோசித்தேன், ஒரு வேளை மனசு மாதிரி அரோராவோட அம்மா அப்பாவும் வந்துடுவாங்களோ அப்படின்னு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து எப்படி அவங்க வருவாங்க பாவம். அதுவும் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள அசிங்கப்படுத்த முடியும் அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.